வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகள் யார் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நம்ம ஏதாவது கணிக்கிறதுக்கு வழியும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா உறுதியாக உண்டு. எப்படி இது நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, சில பிளானட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான தன்மைகள் உட்தன்மைகள் இருக்கும். இப்போ வாத்து அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். கோழின்னா அதுக்கு ஒன்று. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர்? பறவைன்னு தான் பேர். குருவிக்கு ஒன்று மாதிரி இருக்கும், கொக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அது டோட்டலாக வர்ணிக்கும் போது பறவை இனம் அப்படின்றோம். அந்த மாதிரி மனிதர்களில் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள்னு சொல்லலாம். ஆனால் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் எல்லாரோட அனுபவத்திலையும் அது தெரிஞ்சிருக்கும். அப்போ தனக்கு வேண்டிய விஷயத்தை ஒரு சுயமாக ஒரு சுயநலத்தோடு அதை அணுகி பெறக்கூடிய நபர்கள் எப்படி ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா ஒரு விஷயம், நிறைய வகைகள் அதில் இருக்கு. எளிமையா கண்டுபிடிக்கணும்னா லக்னம் லக்னாதிபதியோடு சனி சம்பந்தப்படுதல். லக்னம் லக்னாதிபதியோடு சனி சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு கூடுமான மட்டும் அவங்க கொஞ்சம் கராரான பார்ட்டியா இருப்பாங்க. தனக்கு ஏதாவது அதில் பெனிஃபிட் இருக்கான்னு முதல்ல எடுத்தோன்னே சிந்திக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. கொஞ்சம் இதை வேற ஆங்கிள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, பாவகிரகங்கள் கூடுதலாக சேரும் போது கொஞ்சம் திருட்டுத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க பார்க்க முடியும். இதே சுபகிரக தொடர்பு அதே சனிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெனிஃபிட் எதிர்பார்த்தா வருவாங்க, ஆனால் ரொம்ப கெடுதல்களை செய்ய மாட்டாங்க. இந்த ரேஷியோவை பிரிக்கக்கூடியது அந்த கிரகங்களுடைய காம்பினேஷன், அந்த கலப்பு விகிதத்தை அடிப்படையாக கொண்டு அதை நீங்க மாத்தலாம். ஆனாலும் ஒரு தொழில் பண்றீங்க, ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்குறீங்க அல்லது பணம் வாங்குறீங்க, இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட் வரும்போது உன்னதமா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லக்னம் லக்னாதிபதியோடு சனி சம்பந்தப்படுகிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்து எடுத்தீங்கன்னா கூடுமான மட்டும் நன்மைகள் இருக்கும். எது மாதிரியான ஜாதகங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே உங்க பேச்சை கேட்கக்கூடிய ஆளா இருப்பாங்க அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.